பாஸ்டர் தேவராஜ் வேத பாடம் பிரசங்கம் நம்மள கலந்துட்டு வரலைப்போம்மா. ஐயா வாங்க, டைம் என்ன இருக்குது? Praise in the name of Jesus. Hallelujah. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. கிறிஸ்தவர்கள் நிச்சயமாக வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிற உங்களுக்கு இயேசு நாமத்தினாலே ஸ்தோத்திரம். இங்கே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருப்பீங்க, உத்தம இஸ்ரவேலன் ஆகிய நாத்தான் வேல் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த நபர் புதிய ஏற்பாட்டிலே ஒரு நபர், அதே சமயத்தில் 12 சீடர்களில் ஒரு நபர், அதே சமயத்தில் இந்த நபர் ஒரு வேத பாரகன். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உத்தம இஸ்ரவேலன் ஆகிய நாத்தான் வேல். இவரை குறித்து நாம் என்ன பார்க்க போகிறோம் என்று நம்ம இன்னைக்கு கவனிக்க இருக்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஊழியர்களும் கர்த்தருக்காக வாழக்கூடியவர்கள் என்று சொல்லி இந்த உலகத்திலே நாம் எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம பேஸ் பண்ணி சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். ஆண்டவர் இவரை குறித்து ஒரு வசனத்தை பேசுகிறார். என்ன வசனம் என்றால், யோவான் 1வது அதிகாரத்தில் 50வது வசனத்தில் இவரை குறித்து பேசுகிறார். நாத்தானியலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நாத்தான் வேல் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்லுகிறார். அப்போ நாத்தான் ஏல் எதை செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எதை செய்து கொண்டிருந்த நாத்தான் வேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்லுகிறார். அப்போ இதிலும் என்றால் எதை செய்து கொண்டிருந்தார் என்று தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, கவனிங்க, நாத்தான் வேல் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அவர் ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நபர் இந்த யோவானில் அழகாக எழுதப்பட்டிருக்கு. அவர் ஊர், அவர் பூர்வீகத்தை எல்லாவற்றும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 புத்தகத்திலும் இவருக்கு பர்த்தலேமேயு என்று பெயர் இருக்கிறது. ஆனால் ஏன் யோவான் மாத்திரம் அவரை நாத்தான் வேல் என்று பெயர் அழைக்க வேண்டும்? இது 3 புத்தகத்திலும் இவர் பெயர் பர்த்தலேமேயு என்றதான பெயர் தான் இருக்கிறது. ஆனால் யோவானில் மொத்தம் நாத்தான் ஏல் என்று இருக்கிறது. அப்படியானால் இவர் பெயர் பர்த்தலேமேயு என்றதான பெயர் சரியானதா, இல்லை என்றால் நாத்தான் ஏல் என்ற பெயர் சரியானதா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இங்கே பர்த்தலேமேயு என்றால் இது ஒரு அராமைக்கு வார்த்தை. எனவே இங்கே கவனிக்கும் போது இங்கே அதோடைய எக்ஸ்பிளனேஷனுக்கு பர்த்தொல்மே, இங்கே பர்த்தலோமேயு என்றால் பர் என்றால் சூரியன் அல்லது மகன் என்ற அர்த்தம். அங்கே தொல்மே என்றால் உழவன் என்று அர்த்தம். அப்படி என்றால் பர்த்தலேமேயு என்றால் உழவனின் மகன் என்று அர்த்தம். அப்போது மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 புத்தகத்திலும் இவர் பெயர் உழவனின் மகன் என்று சொல்லுகிறது. ஆனால் யோவான் மாத்திரமே இவரை நாத்தான் வேல் என்று சொல்லுகிறார். சரியான வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாத்தான் வேல் என்ற வார்த்தை விட நாத்தான் ஹேல் என்ற வார்த்தை தான் சரியான வார்த்தை. ஹேல் என்றால் யெகோவா. எனவே ஒரே ஒரு நபர் மட்டும்தான், யோவான் மாத்திரம்தான் இவரை நாத்தான் ஹேல் என்று சொல்லுகிறார். மற்றவர்கள் இவர் ஒரு உழவனின் மகன் என்று அடையாளப்படுத்துகிறார்கள். இங்கே பார்க்கும்போது நாத்தான் ப்ளஸ் ஹேல் இருக்குது, நாத்தான் ஏல். நாத்தான் என்றால் கொடுக்கப்பட்டது என்று அர்த்தம். நாத்தான் என்றால் கொடுக்கப்பட்டது என்று அர்த்தம். ஹேல் என்றால் தேவன் என்று அர்த்தம். அப்போது நாத்தான் ஹேல் என்றால் உழவனின் மகனாக இருந்தவரை, அதாவது யோவான் வெளிப்படுத்துகிறாரு, இவர் தேவனால் கொடுக்கப்பட்டவர் என்று சொல்லி. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ 3 புத்தகத்திலையும் இவரை உழவனின் மகன் என்று அடையாளப்படுத்துகிறார்கள். ஆனால் யோவான் மாத்திரம் இவரை எப்படி அடையாளப்படுத்துகிறார்னா, தேவனால் கொடுக்கப்பட்டவன் என்று அடையாளப்படுத்துகிறார். அதுதான் நாத்தான் ஹேல் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த நாத்தான் ஏல் அப்படின்ற பெயர் நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா, சீமோன் என்கிற பேதுரு, லேவி என்கிற மத்தேயு, லெபேயு என்கிற ததேயு, யோவான் என்கிற இந்த மார்க் என்பது போல இந்த பர்த்தலேமியு என்கிறதான நாத்தான் ஹேல் ஆகும். இந்த பிலிப்பும் நாத்தான் ஏலும் அண்ணன் தம்பிகள் என்று நம்பப்படுகிறது. உங்கள் வேதாகமத்தில் பார்க்கறதுனா பிலிப்பு 12 சீடர்கள் ஒரு நபர் பிலிப்பும் இவரும் நாத்தான் ஏலும் அண்ணன் தம்பிகளாக இருக்கிறதாக நம்பப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு நபர், இந்த நாத்தான் ஏலை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்று தான் நம்ம பார்க்க போகிறோம். சின்ன காரியம், இவரை பற்றி கம்மியான வசனம் தான் இருக்கிறது. ஆனாலும் இது என்ன, இயேசு சொல்லுகிறார், இயேசு நாத்தான் ஏலை தம்மிடத்தில் வர கண்டு
அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லுகிறார். கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். ஆனால் இந்த நபரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நாத்தானியேல் இயேசு கிறிஸ்து கிட்ட பேசுனது இல்லை. ஆனாலும் நாத்தானியேல் செய்த இந்த ஊழியத்தை இயேசு கிறிஸ்து கண்டபடினாலே, நாத்தானியேல் அவர் ஊழியத்தை இயேசு கிறிஸ்து பார்த்தபடினாலே, அவன் வருகிறதை பார்த்த உடனே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அப்போ யார் உத்தம இஸ்ரவேலன்? நாத்தானியேல் அப்படி கபடற்றவன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் பிழையற்றவன், மாசற்றவன், எந்த தவறும் செய்யாதவன். அப்போ சீடர்கள் அப்படின்றாலே, கிறிஸ்தவர்கள் அப்படின்றாலே நீங்கள் கவனிக்க வேண்டியது கபடற்றவன், பிழையற்றவன், மாசற்றவன், எந்த தவறும் அவர்கள் செய்யாதவர்கள். இவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். ராமன் சொல்லுவோமா? அப்போ நாத்தானியேல் ஒரு கபடற்றவனாக இருக்கிறதாக இயேசு சொல்லுகிறார். அப்போ இஸ்ரவேலன் அப்படின்னாலே நம்மளுக்கு கவனிக்க வேண்டிய ஒன்று யாக்கோப்பு தான், இல்லைங்களா? யாக்கோப்பு இஸ்ரவேலனாக மாறுவதற்கு முன் அவன்கிட்ட 2 தவறான ஒரு குணங்கள் இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று தந்திரமானவன். வசனத்தில் வாசிக்கிறோம், அதற்கு அவன் உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்றான் ஈசாக்கு. அப்போ ஈசாக்கு சொல்றாரு, அவன் யாக்கோப்பை பற்றி அவன் தந்திரமானவன், தந்திரசாலி என்று பார்க்கிறோம். அவன் ஆசீர்வாதத்தை எந்த வழி எடுக்கிறாரு? நேர் வழி எடுக்காம எந்தெந்த வழிகள் தேவையில்லாத தவறான குறுக்கு வழி இருக்கோ அந்த வழிகள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை எடுக்க முயற்சி செய்தவர் தான் யாக்கோப்பு என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இவன் யாரு? ரெண்டாவது தவறான குணம் இருக்கிறது. மாமனா வீட்டில் இருக்கிறாரு, மனைவிகளும் இங்கே இருக்க வேண்டாம், நம்ம போயிடலான்னு சொல்கிறாங்க. ஆண்டவன் சொல்கிறாரு, நான் உன்னை மறுபடியுமாக அழைத்து கொண்டு உன் தகப்பன் வீட்டுக்கு சேர்த்து என்று சொன்னார். ஆனாலும் தேவன் பர்மிஷன் கொடுத்த பிற்பாடும், மனைவிகள் பர்மிஷன் கொடுத்த பிற்பாடும் கூட இந்த யாக்கோப்பு மாமனா வீட்டிலேருந்து திருட்டளவை தான் என்ன செய்கிறாரு? புறப்பட்டு போகிறத நம்ம பார்க்குறோம் இந்த ரெஃபரன்ஸில். அப்போது இஸ்ரவேலனாக மாறுவதற்கு முன்பதாக இவர்கிட்ட 2 தவறான குணங்கள் இருக்கிறதை பார்க்குறோம். அப்போது எப்பொழுதுமே நீங்கள் கவனிக்கும் போது யாக்கோப்பு இஸ்ரவேலாக மாறுவதற்கு முன்பதாக இருந்த 2 தவறான குணங்கள், ஆனால் மாறின பிற்பாடு யாக்கோப்பு கிட்ட எந்த தவறும் இல்லை. ஹல்லேலூயா. ஒருவன் ரட்சிக்கப்பட்ட உடனே, இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே, அதுக்கு முன்பதாக வரை அவன் எப்படி இருந்தாலும் நெக்ஸ்ட் அவன் செய்த பாவத்தை ஆண்டவர் அறியாதவராய் இருக்கிறார். ஒருவேளை நாம் செய்த பாவங்களை அவர் ஒன்றும் தெரியாத போய் இருக்கிறார், பட் கணக்கில் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டால் உங்கள் பாவம் முதுகுக்கு பின்னாடி போட்டிருப்பார். அது சீர்தூக்கி பார்க்க மாட்டார், எடுக்க மாட்டார். ஆனால் கணக்கில் இருக்கிறது. அது மேலோங்க விடாமல் பார்த்து கொண்டு இருப்பது கிறிஸ்தவர்களுடைய வேலையாக இருக்கிறது. வசனம் தெளிவாக சொல்கிறது, எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ, எவனுடைய அக்கிரமங்கள் மூடப்படுகிறதோ அவன் பாக்கியவானாக இருக்கிறான். அப்போ யாக்கோப்பு இஸ்ரவேலனாக மாறின உடனே ஒரு உத்தமனாக, தேவனுக்கு பிரியமான நபராக இந்த யாக்கோப்பு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கு நாத்தானியேல் தவறு செய்யாதவராக வாழ்ந்தார் என்று இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 47ஆவது வசனத்தில் வாசிக்கும் போது, உத்தம இஸ்ரவேலன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். நாத்தானியேலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி. இங்கு நாத்தானியேல் உத்தம இஸ்ரவேலன் என்று இயேசு சாட்சி சொல்லுகிறதையும் நாம் கவனிக்கிறோம். ஓகே, யார் உண்மையான யூதன் அப்படின்றது இந்த ரெஃபரன்ஸ் இருக்குது. உண்மையான கிறிஸ்தவர்கள் யார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். உண்மையான யூதன் அப்படின்னு இருப்பாங்க இல்லைங்களா, அந்த நாட்களில் யாரை உண்மையான யூதன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே கவனிக்கும் போது உண்மையான யூதன் யார் என்றால், தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகிறவனாக இருக்க வேண்டும். தேவனை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்ட வேண்டும். ரெண்டாவதாக இங்கே பார்க்கும்போது நியாய பிரமாணத்திலே பற்றுதலாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா எந்த சூழ்நிலைக்கும் தேவனை குறித்து என்ன செய்யணும்? மேன்மை பாராட்டணும். என் வாழ்க்கை எது நடந்தாலும் அவருக்கு மகிமை, எது நடந்தாலும் அவருக்கு ஸ்தோத்திரம், நன்மை எது நடந்தாலும் அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரையே நீங்கள் மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். ரெண்டாவதாக நம்ம வசனத்தின் மேல் பற்றுதலாக இருக்க வேண்டும்.
அந்த வசனத்தின் மேல் நிற்கக்கூடியவளாக இருக்கணும். எது நடந்தாலும், யார் என்ன சொன்னாலும், எது என் வாழ்க்கையில் நடந்தாலும் வசனத்தின் மேல் நிற்க வேண்டும். வேதம் சொல்கிறது, இந்த வசனத்தின் மேல் நிற்கவன் எவனோ அவன் புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாகப்படுவான். அப்போ வார்த்தை மேலே நிற்கிறவனாக இருக்கும்போது, ஒருவேளை பெருமழை வந்து நீங்கள் புயல் காற்று அடித்தாலும் உங்கள் வீடு சரிஞ்சு போகக்கூடாது, நீங்கள் சரிஞ்சு போகக்கூடாதுன்னா வசனத்தில் நிற்கிறவனாக இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நியாயப்பிரமாணத்தில் பற்றுதலாக இருக்கிறவன் உண்மையான யூதனாக இருக்கிறான். நியாயப்பிரமாணத்தால் போதிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். வசனத்தை நான் படித்து பின்பற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் திருச்சபைக்கு போய் நான் போதிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும், கற்றுக்கொண்டே இருக்கணும். இன்றைக்கி 20 நாள் வந்து உங்களுக்கு பாஸ்டிங் ப்ரேயர் சொல்லியிருக்காங்க போல். ஸோ இந்த நாட்கள் எப்படியெல்லாம் நேரத்தை நம்ம செலவு செய்ய முடியுமோ கர்த்தருக்காக வந்து ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளை கவனித்து நான் போதிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். மிக முக்கியமாக அந்த நாட்களில் யூதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, எப்பெல்லாம் ஃப்ரீ கிடைக்குதோ அவங்க பிள்ளைங்களை அந்த ஒரு இடம் இருக்குது, ஒரு வில்லேஜ் மாதிரி அப்படி இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பைபிள் சொல்லித்தரதுக்கு, நியாயப்பிரமாணத்தை சொல்லிக் கொடுப்பதுக்கு ஒரு ஆள் அங்கே இருப்பாங்க. அவங்க வீடு இருக்கும். சாயங்கால நேரத்தில் இல்லை 1 நாள் 2 நாளுக்கு ஒன்ஸு பிள்ளைங்களை என்ன செஞ்சுருவாங்க, அவர்கிட்ட அனுப்பிடுவாங்க. அவர்கிட்ட போன உடனே அந்த பிள்ளைங்க உட்கார்ந்து அந்த நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்டே இருப்பாங்க. இவர் போதிச்சு கொண்டே இருப்பார். போதனை, அதாவது அந்த சத்தத்தை கேட்பதற்கும் தங்களுடைய செவிகளை திறந்த வண்ணமாக வைத்திருந்தார்கள். கிறிஸ்தவர்களுக்கு ஊழியக்காரர்கள் பேசினாலே காது அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. ஊழியக்காரர் ஏதாவது பேசினா பிரசங்கம் கேட்பதற்கு நம்மளை இடம் கொடுக்கறது கிடையாது. போனால் பாஸ்டரை கேட்பாருன்னு பயத்தில் இன்றைக்கி பிரசங்கத்தை கேட்காமல் நம்முடைய இருதயம் எவ்வளோ வழி விலகி போகிறது. சத்தத்தை கேட்க முடியலன்னா, வார்த்தை கேட்க உங்களால் முடியல அப்படின்னா நீங்கள் வழி விலகி வேகமாக கெட்டு போவீர்கள். நன்மை செய்ய இல்லாமல் ராமன் சொல்வோமா? அப்போ போதிக்கப்பட்டவனாக இருக்கணும். இவன் தான் உண்மையான கிறிஸ்தவனாக இருக்க முடியும். நான் 5வதாக நன்மை தீமை வகையறுக்கிறவனாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக இவன் போதிக்கிறவனாக இருக்கணும். நீங்கள் என்ன செய்யணும், வந்து இங்கே வார்த்தைகள் எல்லாம் மேய்ந்து கொண்டு போய் உங்களால் முடிந்த நபர்களுக்கு நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். உங்களால் முடிஞ்ச நபர்களுக்கு உதவிகளை செய்ய வேண்டும், நன்மைகளை செய்ய வேண்டும், அறிவுரை கூறணும். எத்தனை ஜனங்கள் வந்து சரியான உபதேசம் இல்லாதனால, சரியான ஆலோசனை இல்லாதனால சங்கரமாக இருக்காங்க. சில பேர் சொல்கிறாங்க இல்லைங்களா, எனக்கு தெரியாமே போச்சு பாஸ்டர், தெரியாமே போச்சு, இது எனக்கு அப்பயே சொல்லியிருந்தா இருக்கும், 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சொல்லியிருந்தா நான் நல்லா இருந்திருப்பேனே, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கூடாது, அட்லீஸ்ட் 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் இதுலேருந்து மீண்டு வந்திருப்பேனே. எத்தனை ஜனங்கள் இன்றைக்கி வந்து குமர்றாங்க, எத்தனை ஜனங்கள் இன்றைக்கி கஷ்டப்படுறாங்க. இப்போது அறிவில்லாத ஜனங்கள் சங்கரமாகிறார்கள், வேகமாக கெட்டுப்போனால் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போது போதகத்தை கேட்குற நீங்கள் வெளியே போய் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் உதவிகரமாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக வாசிக்கும் போது ஆவியினால் உண்டாயிருப்பவனாக இருக்க வேண்டும். அப்படின்னா கவனிக்க வேண்டும், ஆவியினால் உண்டாயிராதவனும் இருந்து கொண்டு தான் இருக்கிறான். இயேசுவை ஏற்றுக்கொண்டு என்று சொல்கிறவனும், ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்கிறவனும், ஞானஸ்நானம் எடுக்கிறவனும் ஆவியானவர் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். காரணம், அவனுக்குள்ள வசனம் கிரியை செய்கிறதில்ல, அவன் மனமாற்றம் அடைந்திருக்கவே மாட்டான். பட் சபைக்கு போயிட்டு இருப்பாங்க, ஞானஸ்நானம் எடுத்து இருப்பாங்க. நல்ல மனமாற்றத்தை தான் ஆண்டவர் கிறிஸ்தவத்தில் விரும்புகிறார். வெளியே இருக்கிறவருக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம மனமாற்றம் அடையப்பட்டிருக்கிறோம், அவங்க அடைய மாட்டாங்க. நம்ம வசனத்தின்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அவர்கள் வாழ மாட்டாங்க. பட் இந்த உலகத்தில் தான் அவங்க வாழ்கிறாங்க, இந்த உலகத்தில் தான் இருக்கிறாங்க. நம்மை போல அவர்களும் இருக்கிறாங்க, அவங்களே போல் நம்மளும் பாடுள்ள மனுஷன்தான். ஆனாலும் நம் வசனம் நிற்கிறபடினாலே ஆவினாலே உண்டாயிருக்கிறோம் என்று அடையாளம் காட்டுகிறது. கடைசியாக நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவனாக இருக்க வேண்டும். பிலிப்பு 3 கவனிக்கும் போது பவுல் சொல்லுகிறார், நான் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றஞ்சாட்டப்படாதவனாக இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்வார். அப்போது ஒரு யூதன் அப்படின்னா இதை பின்பற்றுகிறவன், இப்படியெல்லாம் இருக்கிறவன் தான் யூதன். அதுபோல் ஒரு கிறிஸ்தவன் என்றாலே இவை எல்லாவற்றையும் பின்பற்ற வேண்டும். ராமன் சொல்வோமா? நம்பர் 1 எல்லாம் சேர்ந்து வாசிச்சாங்களா? நம்பர் 1 தேவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். 2வதாக நியாயப்பிரமாணத்தில் பற்றுதலாக இருப்பேன், வசனத்தில் பற்றுதலாக இருப்பேன். 3வதாக வசனத்தினால் போதிக்கப்பட்டவனாக இருப்பேன். 5வதாக நன்மை தீமை வகையறுக்கிறவனாக இருப்பான். அடுத்தபடியாக நான் போதிக்கிறவனாக இருக்கணும். அடுத்தது ஆவியினாலே உண்டாயிருப்பவனாக இருப்பான். நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன்.
இவர்கள் யாரோ அவர்கள்தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா. அப்போ இவர் எல்லாவற்றையும் பின்பற்றினபடினாலே இயேசு நாத்தானியேலை பார்த்து சொல்றாரு, நீ உண்மையுள்ள உத்தம இஸ்ரவேல், நீ உத்தமன் அப்படிங்கிறாரு. ஏன்னா நாத்தானியேல் இந்த எல்லாவற்றையும் பின்பற்றின நபராக இருந்தபடினால தான் இயேசு கிறிஸ்து அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, இதிலும் பெரிதானவள் காண்பாய் என்று ஒரு வாக்கு தத்தத்தை அவனுக்கு கொடுக்கிறார். என்ன காண்பாய்? தரிசனங்களை காண்பாய் என்று வாக்கு பண்றார். ஆண்டவர் நாத்தானியேலுக்கு நீ தரிசனங்களை காண்பாய். நாத்தானியேல் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நாத்தானியேல் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு பைபிள் ஸ்காலர். அவர் வந்து மோசே கற்றுக் கொடுத்த, எழுதி கொடுத்த நியாய பிரமாணத்தை முற்றிலுமாக அவர் கற்று, அவர் வந்து அதை ஒழுங்குபடுத்தி அதை மக்களுக்கு போதித்து கொண்டிருந்தார், கடைபிடித்து போதித்து கொண்டிருந்தார். வசனத்தை கடைபிடித்து போதிக்கிறவன் பரலோகத்தில் பெரியவன் எனப்படுவான். ஒரு ஆமென் சொல்வோமா? கடைபிடித்து வசனத்தை நான் ஏற்றுக்கொண்டு முதலாவது நான் வாழ்ந்து காட்டி நான் பிறருக்கு போதிக்கணும். வசனத்தை 2 வகையில் படிப்பாங்க மக்கள். ஒன்று பைபிளை படித்து நான் எங்கே பேசணுன்றதுக்காக பைபிள் படிப்பாங்க. படிக்கிறோம், நான் பேசுகிறேன், பேசுவதற்காக அவங்க பைபிள் படிப்போம். ரெண்டாவது ஒரு கூட்டம் இருக்குது, நான் வாழ்வதற்காக பைபிள் படிப்பேன். 2 வகை இருக்குது. ஒன்று பேசுவதற்காக பைபிள் படிப்பாங்க, ரெண்டாவது வாழ்வதற்காக பைபிள் படிப்பாங்க. நீங்கள் எதில் பைபிள் படிக்கிறீங்க? வாழ்வதற்காக. எதை பேசணும்? நான் வேதத்தை வாசித்து வாழ்ந்து என் வாழ்க்கை தரத்தை வைத்து நான் போதிக்கிறவனாக இருக்கணும். அதனால தான் வசனம் சொல்லு, வசனத்தை கை கொண்டு போதிக்கிறவன் பரலோகத்தில் பெரியவன் எனப்படுவான். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவங்க, இன்னைக்கு ஊழியக்காரங்க மட்டும் இல்லை, ஊழியத்தில் இல்லாதிருக்கிறவங்களும் சில பட்டிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா சில வசனத்தெல்லாம் சொல்லுவாங்க, சூப்பராக சொல்லுவாங்க. சில அரசியல் தலைவர்கள் வசனத்தை பேசுவாங்க. காரணம், அவர்கள் வாசிக்கிறார்கள் பேசுவதற்காக, நாம் வாசிக்கிறோம் வாழ்வதற்காக. ஆமென். நான் வாசித்து அதை வாழ்றேன், வாழ்வது நிமித்தமாக நான் அதை போதிக்கிறேன், மக்களுக்கு போதித்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. வசனத்தை கை கொண்டு போதிக்கிறவனாக இந்த நாத்தானியேல் இருக்கிறாரு. அதை மட்டும் இல்லாமல் இவர் வந்து அப்போஸ்தலனாகிய ஒரு பவுலை போல நியாயப்பிரமாணத்திலே கற்று தேறினவரான ஒரு நபர். நியாயப்பிரமாணம் முழுவதையும் தெரிந்திருக்கிறதான ஒரு வேத பாரகன் தான் இந்த நாத்தானியேல். நாத்தானியேல் வேத அறிவு கொண்டவன். இந்த நாத்தானியேல், அவரை குறித்து இங்கே பார்க்கும்போது நாத்தானியேல் அத்திமரத்தின் கீழ் இருந்து ஊழியம் செய்கிறார். அந்த நாட்களில் வேதப்பாரர்கள் எப்படி இருந்தார்களோ பின்னாடி பார்ப்போம். ஆனால் அவர் எப்படி ஊழியம் செய்கிறாருன்னா, ஒரு அத்திமரத்தின் கீழ் இருந்து வேத வசனத்தை மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அப்பொழுது பிலிப்பு வராரு. பிலிப்பு வந்து நாத்தானியேல் கிட்ட சொல்கிறாரு, நாத்தானியேலே, நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறவரை கண்டோம் என்று அவர்கிட்ட சொல்கிறார். ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற மாதிரியே ஒருத்தர் இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிற எல்லா அற்புத அடையாளத்தையும் செய்கிறாரு. அதன் பிரகாரமாக அவர் வந்து மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு, நீ வந்து பார். அப்போது நாத்தானியேல் கேள்வி கேட்கிறார், எந்த ஊர் அவர்? நாசரேத். அவர் சொல்கிறார், நாசரேத்திலேருந்து யாதொரு நன்மை உண்டாகுமோ? எஸ், 1ஆம் அதிகாரத்தில் இருக்குது, யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நாத்தானியேல் அவர் சொல்கிறாரு, நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகுமோ. நீங்கள் யோவான் 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்துலேருந்து கவனிச்சிங்கன்னா நான் பேசுகிறது எல்லாமே இருக்கு. யாதொரு நன்மை உண்டாகுமோ. அப்போது இங்கே கவனிங்க, நாசரேத்தில் ஏன் நன்மை உண்டாகாது? ஏன் நன்மை உண்டாகாது நாசரேத்தில்? இவர் சொல்கிறாரு, நாத்தானியேல், நாசரேத்தில் நன்மை உண்டாகாதே. ஏன் நன்மை உண்டாகாது? அப்போ நாசரேத்தில் இந்த மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கவனிங்க, நாசரேத்தில் இருக்கிறவங்க நம்பிக்கையற்றவர்கள், நாசரேத்தில் இருக்கிறவங்களும் கோபக்காரர்கள், நாசரேத்தில் இருக்கிறவங்களாம் என்னப்படிப்பட்டவங்க? ஒரு கொடூரர்கள், கொடுமைக்காரர்கள். நாசரேத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் ஒரு அவிவிசுவாசிகள். இயேசு கிறிஸ்து அந்த சினகாக் என்று சொல்லக்கூடிய ஜபாலயத்தில் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் போது அவர் செய்தது, பேசினது தவறு என்று சொல்லி அவரை எல்லாரும் இழுத்து கொண்டு போய் ஒரு மலை மேல் கொண்டு போய் அங்கிருந்து இயேசு கிறிஸ்து தலைக்கீழாக செங்குத்து மலையெல்லாம் கொண்டு போய் தலைக்கீழாக தள்ளிவிட வேண்டும் என்று ஆலோசித்தார்கள். இந்த நாசரேத்து மக்கள் அவ்வளோ கொடுமைக்காரர்கள். அந்த செங்குத்தான ஒரு மலை இருக்கும், இந்த மலை வந்து இவர்களே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மலையிலேருந்து ஒரு நபரை தலைகீழாக போடுவாங்க,
தலைகீழ போட கீழே அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி சில கல்லெல்லாம் வச்சுருப்பாங்க. கீழே விழுந்தால் அப்படி தலை வெடித்து அவன் சத்துறணும். ஒருவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா இந்த மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு சூசைட் பாயிண்ட்டு இன்றைக்கி நம்மளா போய் தேடி போகிறோம். ஆனால் அவங்க மரண தண்டனைக்கு ஒரு இடத்த வச்சுருந்தாங்க. இப்படி நாசரேத்தில் இருக்கிறவங்க கொடுமைக்காரர்கள். நாசரேத்தில் திருசி உண்டாக்க மாட்டான். ஏன்னா நாசரேத்தில் இருக்கிறவங்க கோபக்காரர்கள், அநியாயக்காரர்கள். நம்ம ஊரில் சொல்லுவோங்களே ரவுடிஸ் ஏரியா. அந்த ஏரியா மக்களா, அந்த ஏரியாவில் இருக்கிறவனா அவன் நல்லது பண்ண மாட்டான்பா. அந்த ஏரியாவில் இருக்கிறவன் சரியான கொடுமைக்காரன், நம்பிக்கையற்றுவன், குடிகாரங்க. அவங்க ஏரியாவே சரி கிடையாது, படிக்க மாட்டாங்க, அநியாயம் பண்ணுவாங்க, அக்கிரமம் பண்ணுவாங்க சொல்கிறோம் இல்லைங்களா. இது போல் அந்த இஸ்ரேல் தேசத்தில் நாசரேத் என்பது ஒரு பொல்லாத, ஒரு தேவையல்லாத, ஒரு கெட்ட பேர் கொண்டதான ஒரு கிராமமாக, ஒரு பட்டினமாக இருந்தது. அதனால தான் நாத்தானியேல் சொல்கிறாரு, நாசரேத்திலேருந்து நன்மை உண்டாகுமா? ஏன்னா அங்கே நம்பிக்கையற்றவங்க தானே, எப்படி தீர்க்கதரிசனம் உண்டாகணும்? கோபக்காரர்கள் எப்படி வார்த்தைக்குள்ளே தங்கும்? அவங்க கொடுமைக்காரர்கள். அது மட்டும் இல்லாமல் அவிவிசுவாசிகளாக இருக்கிறபடினாலே நாசரேத்திலிருந்து நன்மை உண்டாகுமோ என்று அங்கே நாத்தானியேல் பிலிப்புக்கிட்ட சொல்கிறார். ஆனால் பிலிப்பு சொல்கிறாரு, வந்து பார், ஒன்ஸ் வந்து பார், உள்ளே வந்து பார். வந்து பார்த்தா எல்லாம் தெரிஞ்சு, வந்து பார். அப்போது இயேசு கிறிஸ்து நாசரேத்தில் பிறந்து அந்த நாசரேத் என்ற பொல்லாத அந்த ஊருக்கு அவர் பிறந்ததுனால இன்றைக்கி நசரேயன் என்று அழைக்கப்படும்படி இன்றைக்கி ராஜாவாக, யூதருடைய ராஜாவாக இருக்கிறார். எனவே எப்போவுமே கவனிங்க, இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது அழகாக இருக்கும். தகுதி இல்லாத அந்த ஊரை ஆண்டவர் தகுதிப்படுத்தினார். யாரால்? இயேசு கிறிஸ்து அங்கே வளர்ந்ததுனால. இங்கே கவனிக்கும் போது யோவான் 19:19 பிலாத்து ஒரு மேல் விசாலத்தை எழுதி, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாங்களா? பிலாத்து ஒரு மேல் விசாலத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. அப்போஸ்தலர் 2:22 வாசிக்கும் போது, அதற்கு நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு அவர் சொல்கிறாரு, நீ துன்பப்படுத்துகிற நசரேயன் இயேசு அப்படின்னு சொல்கிறார். இயேசு கிறிஸ்து வளர்ந்த ஊர் இந்த நாசரேத். இப்போது கவனிங்க, அந்த தகுதி இல்லாத அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வளர்ந்தபடினாலே அந்த இடத்துக்கு தகுதி வந்தது. ஹல்லேலூயா. தகுதி இல்லாத நமக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்ததுனால நாமும் தகுதி பற்றோம். ஆமென். தகுதி இல்லாத என்னை ஆண்டவர் உருவாக்கினார். ஆமென். தகுதி இல்லாத என்னை ஆண்டவர் அழகாக பரலோக ராஜ்யத்துக்கு தேர்ந்தெடுத்து வச்சிருக்காரு. நீங்கள் கவனிக்குங்க, இயேசுவனை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு என் வாழ்க்கை தரங்கள் மாறிடுது. இயேசுவனை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு மக்கள் என்னை எல்லாம் என்ன நம்புகிறாங்க, மக்கள் என் கூட பேசுகிறாங்க. நம்ம ஊரில் கவனித்து பார்த்துருப்போம், சில நேரத்தில் நம்ம இருக்கிறதுனால தான் நம்ம ஊருக்கு மகிமையான ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். ஏன்? தகுதி இல்லாத இடத்தை ஆண்டவர் தகுதிப்படுத்தினார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலும் தகுதி இல்லாத உங்களை ஆண்டவர் நிச்சயமாக தகுதிப்படுத்துவார். ஆமென். உங்களுக்குள்ளே அவர் உதித்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் முகத்தை நோக்கி பார்க்கிற ஜனங்கள் பிரகாசம் அடைகிறார்கள். நான் அவர் முகத்தை நோக்கி பார்த்தா பிரகாசம் அடைவேன், நீங்கள் அவர் முகத்தை நோக்கி பார்த்தா பிரகாசம் அடைவீங்க. எனவே நாத்தானியேல் வந்து பார்க்குறாரு. வந்து பார் என்று பிலிப்பு சொன்ன உடனே வந்து பார்க்குறாரு. இயேசு கிறிஸ்து நசரேத்தில் பிறந்தபடினாலே அந்த நசரேன் என்ற பெயரோடு அவர் வந்து எழுதுகிறார். பிலாத்து எழுத மேல் விலாசத்தை அங்கே சிலுவையில் எழுதி போடுறாரு. நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதப்பட்டிருந்தது. ஆமென். அப்போ தகுதி இல்லாத நம்மை ஆண்டவர் தகுதிப்படுத்துவார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்தால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சிங்க. இயேசு கிறிஸ்து உதித்தா உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சிங்க. இயேசு வருவாரானால் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் தீராத ஒரு அன்பும் தீராத ஆனந்தமும் காணப்படும். ஆமென். அப்போது நாத்தானியேல் உத்தம வேத பாரகன் என்று சொல்கிறோம். அப்போ அங்கிருந்தவர்கள் உத்தமர்கள் இல்லையா? ஏன் ஆண்டவர் இவரை பார்த்து மாத்திரம் அந்த வார்த்தை சொல்ல வேண்டும், உத்தம வேத பாரகன் என்று சொல்லி? ஏன் அந்த நாட்கள் வேத எப்படி இருந்தார்கள்? மத்திய 23 கவனிக்கும் போது அங்கே வேத பாரகர்கள் எப்படி இருந்தார்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவார். நம்பர் 1 பார்க்கும்போது அவர்கள் பதவியை விரும்பினார்களாம். அன்னைக்கு இருந்த வேத பாரகர்கள் பதவியை விரும்பினார்கள். 2வது, அவர்கள் போதனைப்படி வாழாதவர்களாக இருந்தாங்க. பட் போதிப்பாங்க, அது இவங்க வாழ மாட்டாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்வார், அவர்கள் சொல்வதை கேளுங்கள், அவர்கள் செய்வதை போல செய்யாதிருங்கள் என்று சொல்வார். அவர்கள் பேசுகிற வார்த்தை உண்மை, அவர்கள் பேசுகிற சத்தியம் உண்மை, நியாயப்பிரமாணம் உண்மை, கட்டளை உண்மை,
எல்லாமே உண்மை, ஆனால் அவர்கள் வாழ்க்கை பொய். ஸோ அவர்கள் சொல்வதை கேளுங்கள், அவர்கள் செய்வதைப் போல செய்யாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுவார். மூன்றாவதாக மக்களை கொடுமைப்படுத்தினார்கள். அந்த நாட்களில் இருந்த வேதப்பாரர்கள் கொடுமைப்படுத்தினதாக இங்கே வசனத்தில் வாசிக்கிறோம். அடுத்தபடியாக அவர்கள் பந்தா பண்ணுவாங்க, பந்தா காட்டிட்டு இருந்தாங்க. அடுத்தபடியாக பரலோக ராஜ்யத்துக்கு எதிரானவர்களாம். பாருங்க, அங்கே வசனம் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. அன்னைக்கு இருந்த வேத பாருங்க எப்படிப்பட்டவன், பரலோக ராஜ்யத்திற்கு எதிரானவர்கள். அது மட்டுமல்ல, பண ஆசை உடையவர்களாக அந்த நாட்களில் இருந்த வேதப்பாரர்கள் இருந்தார்கள். எல்லா இடத்துலையும் அப்படியே பந்த பிலிம் காட்டக்கூடியவங்களாக இருந்தாங்க. லாஸ்ட் ஒன், அநீதியினால் நிறைந்தவர்களாக இருந்தாங்க அன்னைக்கு இருந்த வேதப்பாரர்கள். அந்த கூட்டத்தில் தான் ஒரு உத்தமன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கூட்டத்தில் தான் ஒரு பெஸ்டான நபர் இருக்கிறார். அந்த கூட்டத்தில் தான் பதவிக்காக விரும்பாத அவர் வெளியே போய் அத்தி மரத்தின் கீழிருந்து, மரத்தின் கீழிருந்து மக்களுக்கு வசனத்தை போதித்து கொண்டிருக்கிறார். நாத்தானியேல் போதனைப்படி வாழக்கூடியவராக இருந்தார். மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்தார். அவர் பந்தா பண்ணலை. அவர் கீழே உக்காந்துட்டு அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. பரலோக ராஜ்யத்துக்கு நேராக மக்களை அவர் வந்து வழி நடத்துகிறாரு. பண ஆசை இல்லாதவராக இருக்கிறாரு. எந்த பிலிமும் காட்டலை, எந்த லைட் செட்டிங்கும் போடல, எந்த ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பந்தா இல்லை. அவர் நீதி நிறைந்தவராக இருந்தார். எனவே இப்படிப்பட்ட ஒரு நபர் வருவதை கண்டு தான் இயேசு இவனை பார்த்து சொல்லுகிறார், உத்தமன், இவன் உத்தமன், இந்த வேலைப்பாரகன் உத்தமன். எல்லாரும் பாவம் செய்து மகிமை அற்றவர்களாக இருந்தாலும் வசனத்தை அவர்கள் வாசித்தும் அவர்கள் போதித்து கொண்டிருந்தும் தொடர்ச்சியாக பாவம் செய்து கொண்டிருக்கிறாங்க, அநீதியாக இருக்கிறாங்க, பரலோகத்துக்கு எதிராக இருக்கிறாங்க, பதவிக்காக விரும்புகிறாங்க, பந்தா பண்ணுறாங்க. இவன் உத்தமன், இவன் உத்தம ஊழியக்காரன், உத்தம இஸ்ரவேலன் என்று நாத்தானியேல் வருவதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் உத்தமன். நாத்தானியேல் தன்னை வெளிப்படுத்த விரும்பாதவன். அன்றைக்கி வேதப்பாரர்கள் என்றால் சாதாரணமாக அல்ல. இன்றைக்கி ஒரு 6 மாதம் பைபிள் காலேஜ் படித்தோம் அப்படின்னா இன்றைக்கி நான் ஒரு சபை வச்சிடலாம். இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன். இதே ஒரு 30-50 ஆண்டுகளுக்கு முன்பதாக பைபிள் காலேஜ் 4-5 வருஷம் படித்தாலும் ஒரு ஊழியர்கார்கிட்ட 5-10 வருஷம் இருந்தாங்க, உடன் ஊழியக்காராக இருந்தாங்க. அவங்க சொல்கிறது எல்லாத்துக்கும் கீழ்ப்படிந்தாங்க. அப்புறம் தான் ஊழியத்திற்குன்னு ஒரு 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 சபையை கொடுத்து இல்லை சபை நிறுவும்படி அவர்கள் போனாங்க. இப்போ கடைசியாக ஒரு 20 வருஷம் ஊழியங்கள் எப்படி மாறிட்டுன்னா, 6 மாதம் பைபிள் காலேஜ் படித்தாலே அவங்க தனியாக என்ன செய்கிறாங்க, ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கிறாங்க. அது முடிவு எப்படி போய் நிற்கும் அப்படின்னா, பெரிய ஒரு இழப்பாக போய் நிற்கும். அவங்களுக்கும் அது நன்மை கிடையாது, கர்த்தருக்கும் நன்மை கிடையாது. ஆனால் அன்னைக்கு நாட்கள் இருந்த அந்த நாத்தானியேல் படித்த அந்த வேதப்பாரகன் என்பது சாதாரணமானது அல்ல. நியாயப்பிரமாணத்தை அவர்களாகவே உட்கார்ந்து எழுதணும். எழுதி தவறுகள் இல்லாமல் இருக்கணும். தவறுகள் இல்லாமல் இருக்கும் அப்படின்னா தான் அவங்க கூடிய மேலதிகாரி சொல்லுவாங்க, ஓகே இவன் வேதத்தை போதிப்பதற்கு தகுதியானவன் என்று சொல்லுவாங்க. எல்லாரும் போதிக்கக்கூடாது. அப்போ தான் இவனு சொல்லுவாங்க வேதத்தை போதிப்பது தகுதியானவன். அதற்கு பிற்பாடு இவனுக்கென்று ஒரு சட்ட புத்தகத்தை தானுக்கு எழுதி வைத்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு பெரிய அந்தஸ்து இருக்கிறதாக அர்த்தம். அந்த நாட்களில் ஊழியக்காரங்க வேதப்பாரங்கனால பெரிய அந்தஸ்து, பெரிய கெத்து, ஜாலியாக இருக்கலாம், நினைக்கிறதெல்லாம் கிடைக்கும். மக்கள் எல்லாத்தையும் கொடுப்பாங்க, வந்தனம் போடுவாங்க, வணக்கம் செலுத்துவாங்க, காலில் விழுவாங்க. அந்த அளவுக்கு அந்த மக்கள் வேத மதிப்பு கொடுப்பாங்க. ஆனால் இவரோ உத்தமனாக இருக்கிறாரு, தன்னை வெளிப்படுத்தாமல் தெய்வத்தை வெளிப்படுத்துகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில், ஊழியருடைய வாழ்க்கையில் உங்களை, உங்களுடைய பெருமைகளை, உங்களுடைய படிப்புகளை, உங்களுடைய அழகுகளை, ஆஸ்திகளை எதையும் வெளிப்படுத்தாதீங்க. ஆமென் சொல்லுவோமா? கிறிஸ்துவை வெளிப்படுத்தி வாழுங்க. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். ஆமென். நீங்கள் தான் கிறிஸ்துவுக்கு சர்டிஃபிகேட். அப்போது நாத்தானியேல் தன்னை வெளிப்படுத்த விரும்பாதவராக இருந்து கிறிஸ்துவை, தேவனை வெளிப்படுத்தினார். அத்திமரத்தின் கீழ் இருந்தார். அங்கு இருந்து கொண்டு தேவனையும் வேதத்தையும் போதித்து கொண்டிருந்தார் இந்த நாத்தானியேல். தன்னை வெளிப்படுத்துகிறவர்கள் தேவனை வெளிப்படுத்த மாட்டார்கள், தேவனை வெளிப்படுத்துகிறவர்கள் தன்னை வெளிப்படுத்த மாட்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? தன்னை வெளிப்படுத்துகிறவன் தேவனை வெளிப்படுத்த மாட்டாங்க, தேவனை வெளிப்படுத்துகிறவன் தன்னை வெளிப்படுத்த மாட்டான்.
தன்னுடைய பெருமையோ காரியமோ காசோ எதையும் அவன் வெளிப்படுத்திக்க மாட்டான். அவனுக்கு முழுக்க முழுக்க தேவனை வெளிப்படுத்தவே யோசிப்பான். தன் பணத்தினால, பொருளால், என் பேச்சினால, என்னுடைய செயலால், நான் ட்ரெஸ் போடுறதுலேருந்து என் பார்வையிலேருந்து எல்லாமே எப்படி இருக்கணும்னா தெய்வத்தை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாகத்தான் இருக்கணும், தன்னை வெளிப்படுத்தாதபடிக்கு. ஹல்லேலூயா. இந்த நாத்தானியேல் தன்னை வெளிப்படுத்தாமல் வாழ்ந்தார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று 3 இஸ்ரவேலர்கள், அதாவது தேவனுடைய குமாரன் என்றும் இஸ்ரவேலின் ராஜா என்றும் முதலில் அறிவித்தவர்கள் இந்த 3 பேர் தான். நம்பர் 1 யோவான் ஸ்நானகர், நம்பர் 2 நாத்தான்ஹேல், நம்பர் 3 பேதுரு. இவர்கள் 3 பேர் தான் அவரை பார்த்து சொல்கிறாங்க தேவனுடைய குமாரன் என்றும் இவர் இஸ்ரவேலின் ராஜா என்றும் சொன்னார்கள். யாரை குறித்து? இயேசு கிறிஸ்து. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து யாரும் ஏற்றுக்கொள்ள, இவர் ராஜா இல்லை என்று சொன்னார்கள், தேவகுமாரன் இல்லை என்று சொன்னார்கள், இவன் அநியாயக்காரன், நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக இருக்கிறான் என்று சொல்லி தான் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அந்த நாட்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவன் என்று அறிவித்தவர்கள் இந்த 3. ஓப்பன் டாக், வெளியே ஓப்பன் டாக் பண்ணவர்கள், வெளியே பேசினவர்கள், வெளியே பிரசங்கம் செய்தவர்கள். அன்னைக்கு அப்படி பேசினா தேவ தூஷணம், அவங்க கல்லடிச்சு கொண்டுடணும், என் மரணம் நான் மரித்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி தேவனை ஒரு துணிகரமாக தேவனுக்கு முன்பதாக அந்த இயேசு கிறிஸ்துவை தேவகுமார் என்று சாட்சி சொன்னவர்கள் பப்ளிக்க இந்த 3: யோவான் ஸ்நானகர், நாத்தான்ஹேல், அடுத்தபடியாக பேதுரு. இந்த நாத்தானியேல் ஊழியம், நாத்தானியேல் கிறிஸ்து மரித்த பிற்பாடு அந்த ஒரு அறைக்குள்ளாக 70 பேரோடு 120 பேரோடு இவரும் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இவரும் பெற்றுக்கொள்கிறார். பெற்றுக்கொண்டு இவரும் ஊழியம் செய்கிறார். இவருடைய ஊழியம் எப்படி இருந்தது என்றால், நாத்தானியேல் இந்தியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் ஊழியம் செய்தார். பாருங்கள், நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, பர்த்தலேமேயு அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருப்போம். சீடர்கள் எங்கெல்லாம் ஊழியம் பண்ணாங்க, எங்கெல்லாம் ஊழியம் செஞ்சாங்கன்னு இருக்கும். அப்போது நாத்தானியேல் இந்த இந்தியாவில் வந்து ஊழியம் செய்தார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து கொண்டிருந்த நபர், நியாயப்பிரமாணத்தை ஒழுக்கின்படி போதித்த நபர், தன்னை வெளிப்படுத்தாமல் தேவனை வெளிப்படுத்தின நபர் இங்கே நம்முடைய மண்ணுக்கு வந்து அவர் இங்கேயும் வந்து ஊழியம் செய்தார். ஹல்லேலூயா. எனவே இங்கேயும் வந்து அவர் ஊழியம் செய்ததாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு அவர் எவ்வளோ முறை ஜெபிக்கக்கூடிய நபர்னா 7 முறை ஜெபிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். சின்ன ஆசியாவிலும் யூரோப்போலி என்ற இடத்திலும் பிலிப்புடன் சேர்ந்து தான் இந்த நாத்தானியேல் ஊழியம் செய்தார். இவரை குறித்து சில வரலாற்று பதிவிலே இது எழுதப்பட்டிருக்கிறது. 26 வருடங்கள் இவர் போட்டிருந்த ஆடையும் அவரது காலணியும் மாற்றவில்லை. ஒரே உடையை அவர் உடுத்தி கொண்டிருந்ததாகவும் அது கிளியவோ பழமையாகவோ மாறினது இல்லை. 26 வருடம் அவர் உணவையும் தண்ணீரும் குடித்ததில்லை என்று ஒரு கட்டுரையில் இவரை குறித்து எழுதியிருக்கிறது. இஸ்ரேல் ஜனங்கள் ஏறக்குறைய 30 லட்சம் ஜனங்களுக்கு ஆண்டவர் செருப்பு தேயாமல் ட்ரெஸ்ஸு பழமையாக வைக்க முடியுமான 40 வருஷம் அவர்கள் அந்த 30 லட்சம் ஜனங்கள் அப்படி போகும்போது 40 வருஷம் பாதுகாக்க முடியுமானால் இந்த நபர் கட்டாயம் என்ன செஞ்சிருக்க முடியும்? செய்திருக்க முடியும். அதனால்தான் ஆண்டவர் ஒரே வார்த்தை நாத்தானியேலை பார்த்து சொல்றார், நாத்தானியேலே இதிலும் பெரிதானவளை காண்பாய், நீ செய்கிற இந்த ஊழியத்திலையும் பெரிதானவளை காண்பாய். என்ன பெரிதானவர் செய்தார்? அவர் செய்த ஊழியங்கள், ரெண்டாவதாக அவருக்கு ஆண்டவர் சொன்ன கிஃப்ட்டு எல்லாமே இவருக்கு நடந்தது. இவரை எப்படி சாவடி சந்தேகமாக கடிச்சல உடல், அதாவது ஆட்டை வெட்டி அது தோல் உரிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த போல் நாத்தானியேல் உயிரோடு இருக்கும்போதே அவருடைய உடல் தோலை உரித்து அவரை கொன்றார்கள். இயேசு கிறிஸ்துவுக்காக நாத்தானியேல் இரத்த சாட்சியாய் மரித்தார். ஹல்லேலூயா. ஒரு உத்தமன், ஒரு நீதிமான், ஒரு நன்மையானவன், ஒரு சரியானவன், வசனத்தை போதித்தவன், தன்னை வெளிப்படுத்தாமல் கர்த்தரை வெளிப்படுத்தினவன், இயேசுவை தேவகுமார் என்று சொன்னவர், யூதருடைய ராஜா என்று சொன்னவர், அவருக்கு வாக்குத்தத்தம் பெறாரு, இதிலும் பெரிதானவளை காண்பாய். அவர் நோக்கம், அவர் காரியமெல்லாம் இயேசு கிறிஸ்து மரித்த பிற்பாடு, பரிசுத்தாவை பெற்ற பிற்பாடு அப்படி ஊழியம் செய்து இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாய் இந்த நாத்தானியேல் மரித்தார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறது என்ன? உத்தமனுமாக தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி கர்த்தர் வருகைக்காக திருச்சபை காத்திருக்கணும். ஹல்லேலூயா. நாத்தானியேலை போல ஒரு உத்தம இஸ்ரவேலனாக, உத்தம கிறிஸ்தவனாக நாம் வாழ வேண்டும். ஆமென். அவர் வருகைக்கு சபையாக நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எனவே இந்த நாத்தானியேலுடைய மெசேஜ் நாம் கேட்டுருவோம். கர்த்தர் இதிலிருந்து உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.